மிதுன ராசிக்கு இந்த 2026ஆம் வருடம் என்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்போ நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணலாம், எப்போ வழக்குகளை வெற்றி கிடைக்கும், எந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் இந்த வருடம் நடக்கும் அப்படின்னு அந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கேது பகவானும் மிதுனத்திற்கு ராகு பகவான் 9ஆம் இடத்திலும் கேது பகவான் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துலையும் இருக்காங்க, அதாவது சிம்மத்திலையும் இருக்கிறாரு. இதுவும் ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்பு தான், பெரிய கெடுதல் ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் குரு பகவானோட பார்வையில் இருக்கார். அதன் பின்பு பார்த்திங்கன்னா சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதுவும் கெடுதல் பலன்களை தராது. சரி, அப்புறம் குரு பகவானோட நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 5 மாதங்கள், அதாவது மே மாதம் வரை குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறாரு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து விலகி கடகத்திற்கு செல்கிறார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட 6, 10ஆம் இடங்களை பார்வையிடுவார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை தொழில் அமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ட்ராவல் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். மேலதிகளோட பிரச்சனை இருந்தவங்களுக்கு ஆரம்ப இடத்தை பார்க்கறதுனால வேலையில் இருந்து வந்த தொல்லைகள் விலகி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதற்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். முதல் 5 மாதங்களில் திருமணம் நடைபெறாத ரொம்ப பேருக்கு திருமணம் உறுதியாகி திருமணம் நடக்கும். அதன் பின்பு பார்த்திங்கன்னா தொழிலில் பார்ட்னர்ஷிப் நல்லாயிருக்கும். 2-3 பேரை சேர்ந்து தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் அமைப்புகள்லையும் சரி வேலையிலையும் சரி லாபங்கள் வரும், நிம்மதி இருக்கும். ஆனால் கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும். ஏன்னா வேறு இடங்களுக்கு போய் அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கிற தன்மை தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்களும் எந்த பயிற்சியும் கிடையாது, சனி பயிற்சியும் கிடையாது, ஒன்லி குரு பயிற்சி மட்டும்தான். அதுவும் மே மாதத்துக்கு பின்பு தான். அதுவுமே மிதுன ராசிக்கு மிகுந்த கெடுபலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லை. 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமானது மிகவும் நன்மை, பண வரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதனால் இந்த 2026ஆம் வருடம் மிதுன ராசிக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த ராசி பலனை முடிக்கிறேன். இது மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.